திருச்சிற்றம்பலம். சிவசிவ. அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 28 இறைவன் திருமேனியெங்கும் பாம்பு ஆபரணத்தை அணிந்த காட்சியை நமக்கு காட்டித்தந்த காரைக்கால் அம்மையார் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 29 வழி இறைவன் திருக்கோலத்தை 2 விதமாக நமக்கு காட்சிப்படுத்த உள்ளார். அழிவில்லாதவர் என்றும் ஆனந்தம் தருபவர் என்றும் நமக்கு காட்சிப்படுத்த உள்ள பாங்கை நாம் பார்ப்போமா? இப்போது பாடலை கேளுங்கள். பாடல் 29. இவரை பொருள் உணர மாட்டாதார் எல்லாம் இவரை இகழ்வதே கண்டீர். இவர் தமது பூக்கோல மேனி பொடி பூசி என் பணிந்த பெய்க்கோலம் கண்டார் பிறர். இறைவனின் இயல்பை சொல்லும்போது நம் அருணகிரிநாதர் தனது திருப்பாண்டி கொடுமுடி திருப்புகழிலே அயனுக்கு அரிய எம்பெருமான் அடியவருக்கோ எளியவன் என்று சொல்லுவார். அயற்கரிய எம் பெருமானே அடியவர்க்கெளிய அற்புதனேசா. இப்படி அற்புதமானவன், பக்தி வலையிலே படுவோன், அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய இறைவனை நம்முடைய மணிவாசக பெருமான் தம்முடைய திருப்பள்ளி எழுச்சி பதிகத்திலே சொல்லுவார். அவனை பழத்தின் மதுர சுவை என்றோ, தேவர்களது உணவான அமிர்தம் என்றோ, அறிவதற்கு அரியது என்றோ, அறிவதற்கு எளிது என்றோ, பேரறிவும் நீண்ட ஆயுளும் பேராற்றலும் வாய்ந்த தேவர்களும் கூட திட்டமாக கூற இயலாத அந்த பரம்பொருளின் வடிவம் மனிதர்களாகிய அடியார்கள் சுட்டி கூறும்படி இது அவன் திருவுரு, இவன் அவன், எனவே எங்களை ஆண்டு கொண்டிருப்பான் என இறைவன் அடியாருக்கு எளியனாய் காட்சிப்படுத்துவதை நமக்கு சொல்லுவார். இப்படி அடியாருக்கு எளிவந்தருளும் பெருமானாகிய சிவபெருமானை முழுமுதற் பொருள் என உணரவல்ல ஞானம் இல்லாதவரெல்லாம் இவரது கோலத்தைக் கண்டு இகழ்வாக பேசுதல் முறையாகுமோ? நம் பெருமானாகிய இறைவன் செந்தாமரை மலர் போன்று செந்நிறம் உடையதாய் திகழும் திருமேனி கொண்டவர். அப்பர் பெருமான் சொல்லுவாரே, சிவன் எனும் நாமம் தமக்கே உரிய செம்மேனி எம்மான் என்று. சுந்தரப் பெருமானும் இறைவனை பொன்னார் மேனியனே என வண்ணத்தை சுவைப்படச் சொல்லுவார். அப்படிப்பட்ட பூக்கோல மேனியிலே அந்த தாமரை பூ போன்ற சிவந்த மேனி அவனுடைய மேனி. பூ என்றாலே தாமரை மலரைத்தான் குறிக்கும். அப்படிப்பட்ட தாமரை மலரை போன்ற சிவந்த திருமேனி, அதன் மேலே வெள்ளிய திருநூற்றை பூசியதோடு எலும்பு மாலையும் அணிந்தமையால் அஞ்சத்தகுந்த புறக்கோலத்தினையே பிறர் கண்டனர் என காரைக்கால் அம்மையார் இந்த பாடலினுடைய கடைசி 2 அடிகளிலே நமக்கு காட்டுகிறார். இந்த கோலத்தை கண்டு சிலர் அஞ்சுவர், சிலரோ எள்ளி நகையாடுவர். அவர்களெல்லாம் சிவனிடம் அன்பில்லாத அயலார், அவனது பெருமையை அறியாதோர். சிவனது மேனியிலே உள்ள பொருள்கள் சில உண்மைகளை உள்ளடக்கிய அடையாளங்கள். குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அறிய 1000 ஆரணம் ஓதினும் பொறியிலீர் உமக்கு எண்கொள் புகாததே என அப்பர் பெருமான் பாடுவார். இறைவனின் திருக்கோல நுட்பத்தை அறியாதோர், புறக்கண்ணால் கண்டு குறை கூறுவோர் இறைவனின் அன்பர் கூட்டத்தில் சேரத்தக்கவர் அல்லர். அவர்கள் புறம்பானவர்கள். தேவர்க்கோ அறியாத தேவதேவன் குறை கூறும் பிறருக்கு எளிதிலே காட்சி தருவான என்ன? உண்மை அன்புடையவர்கள் இறைவன் இயல்பை தெரிந்து கொள்ள முயல்வர். ஐயம் தீர ஆழ்ந்து படிப்பர், சிந்திப்பர் அல்லது அருளாளர்களிடம் கேட்டு தெளிய முயல்வர். இறைவனுடைய இயல்புகளில் நம் சிற்றறிவுக்கு புலப்படாத பல இருக்கலாம். நம் அறிவுக்கு புலப்படாமையால் அவை பயனற்றவை, குறைபாடுள்ளவை என எண்ணக்கூடாதல்லவா? நாம் எல்லாம் அறிந்த முற்றறிவு உடையவர்களாய் என்ன? முற்றும் உணர்ந்தவர் யாரும் இல்லை. அப்படி இருக்க ஒரு பொருள் நமக்கு விளங்காவிட்டால் அந்த பொருளே இல்லை என்றோ அது குறையுடையது என்றோ சொல்லக்கூடாது. எனக்கு விளங்கவில்லை என சொல்வதுதான் முறை.
கடவுள் இருப்பதை நாம் கண்கூடாக காண முடியுமா? இல்லை தானே. அப்ப கடவுளே இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட முடியுமா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இதை அழகான ஊமையால் விளக்குவார். பகலிலே நட்சத்திரங்களை நாம் காண முடியாததால் அந்த நட்சத்திரங்களே இல்லை என சொல்லிவிட முடியுமா? இல்லை தானே. அப்படித்தான் கடவுளுடைய இருப்பும் என்று சொல்லுவார். நுட்பமான கருத்துக்கள் எளிதிலே விளங்குவதில்லை. விளங்காத போது அவை பயனற்றவை என கருதி எள்ளி இகழக்கூடாது. அந்த நுட்பத்தை அறிந்து கொள்ள முயல வேண்டும். விளங்காவிட்டால் நமக்கு புரிந்து கொள்ளும் தகுதி வரவில்லையே என்றே எண்ண வேண்டும். எல்லா கருத்துக்களுக்கும் இந்த நியாயம் பொருந்தாது. பெரியவர்களால் சொல்லப்பட்ட பல கருத்துக்களை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதைத்தான் சைவம் உரையளவு என்று சொல்லும். காரைக்கால் அம்மையார் இறைவனுடைய திருக்கோலத்தை தன் பாடலில் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். இறைவனின் சாம்பல் பூசிய கோலம். இது இறைவன் என்றும் அழிவில்லாதவர் என காட்டத்தான். இறந்த தேவர்களின் எலும்புகளையே மாலையாக அணிந்திருப்பது அவர்களிடமுள்ள அன்பின் காரணமாக. இப்போ ஒரு குழந்தை இறந்து போனால் அந்த தாய் அந்த குழந்தையினுடைய பொருள்களையெல்லாம் பாதுகாப்பாள் அல்லவா? அது போன்றதுதான் இதுவும். எனவே இறைவன் எலும்பு மாலையை கண்டால் இறைவனது நித்தியத்தன்மையும் பதவிகளின் நிலையில்லாத தன்மையையும் இறைவனது பெருங்கருணையையும் நமக்கு புலனாக வேண்டும். இறைவனின் நுட்பத்தை அறியாதோர் அவன் சுடுகாட்டு எலும்பை பொறுக்கி அணிந்து கொண்டிருக்கிறான் என தோன்றும். இறைவன் பேயோடு மயானத்தில் நடனமாடுகிறவன். அவனுக்கு பேயென்றும் தேவரென்றும் வேறுபாடு இல்லை. யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ அவர்களோடு இணங்கியிருப்பான் நம் இறைவன். அதனால்தான் காரைக்கால் அம்மையால் சொல்லுகிறார், இவரை, அதாவது நம் சிவபெருமானை மெய்ப்பொருள் நித்தியன் என உணர மாட்டாதெல்லாம் அவனை பரிகசித்து இகழ்ச்சியாக பேசுவர். அவனை தெரிந்து கொள்ள அறிவாற்றல் மட்டும் இருந்தால் போதாது, அவனது அருளாற்றலும் வேண்டும். அதைத்தான் தாயுமான சுவாமிகளும் இதே கருத்தை அருளாலே எதையும் பாரென்றான், அதை அறியாலே எந்தன் அறிவாலே பார்த்தேன், இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டீலேன் என்னேடி தோழி என்று சொல்லுவார். ஆக இந்த பாடலிலே அம்மை சொல்ல வருவது, புறச்சமயத்தார் பேய்கோலம் காண யானோ அத்திருக்கோலத்துக்கு உள்ளீடாகிய பூக்கோல மேனியின் பொலிவினையே கண்டு அகமகிழ்கிறேன் என்பதுதான்.